الله أكبر الله أكبر. الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم
صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இறைவனின் அருளால் இன்று பிரிட்டனின் ஆண்டு மாநாடு தொடங்குகிறது. நாட்டின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் விருந்தினர்கள் இதில் பங்கேற்க வருகை தருகிறார்கள் அல்லது வந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட மார்க்க நோக்கத்திற்காக இங்கு வருகை தரும் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினர்கள் ஆவர். எனவே இந்த விருந்தினர்களை உபசரிப்பதும் ஒரு தனிச்சிறப்பை கொண்டுள்ளது. இறைவனது அருளால் உலகின் அனைத்து நாடுகளிலும் எங்கு ஆண்டு மாநாடு நடைபெறுகிறதோ அங்குள்ள குழந்தைகள், இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் என அனைவரும் மாநாட்டின் விருந்தினர்களுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும் என்ற உணர்வை கொண்டுள்ளார்கள். மேலும் அதற்காக தன்னார்வலர்களாக தொண்டாற்றுகிறார்கள். உலக மக்களின் முன்னுரிமைகள் மாறியுள்ள இந்த சூழலிலும் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினர்களுக்கு சேவை செய்ய அர்ப்பணிப்புள்ள நமது ஜமாஅத் உறுப்பினர்கள் முன்வருகிறார்கள். நான் கூறியது போன்று சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு உலகியல் பணிகளில் ஈடுபட்டுள்ள நபர்கள் இந்த நாட்களில் விடுப்பு எடுத்துக்கொண்டு பணிவிடைகள் செய்ய முன்வருகிறார்கள். இவர்கள்தான் விருந்தினர்களை உபசரிப்பதும் அவர்களுக்கு கண்ணியமும் மரியாதையும் அளிப்பதும் அல்லாஹ் தாலாவின் கட்டளை என்பதை உணர்ந்துள்ளனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது செயல் மற்றும் சொல்லின் மூலம் இதை வலியுறுத்தியுள்ளார்கள். ஹஸரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த விஷயத்தில் மீண்டும் மீண்டும் கவனமூட்டியுள்ளார்கள். பயணிகள் பெற வேண்டிய உரிமைகள் குறித்து அல்லாஹ் கூறுகின்றான். அதேபோன்று தூய குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முன்மாதிரி குறிப்பிடப்பட்டுள்ளது. விருந்தினர்கள் வந்தபோது அவர்களிடம் சாப்பிடுகிறீர்களா இல்லையா என்று கேட்காமல் உடனடியாக ஒரு கன்றுக்குட்டியை அறுத்து சமைத்து விருந்தினர்களுக்கு அவர்கள் படைத்தார்கள். அதேபோல் ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புபவர் தனது விருந்தினரின் உரிமையை நிறைவேற்றுகிறார்கள் அல்லது நிறைவேற்ற வேண்டும் என்று கூறியதாக வருகிறது. அதன் சரியான உரிமை என்ன என்று கேட்கப்பட்ட போது ஒரு பகலும் ஒரு இரவும் உபசரிப்பது என்றும் மற்றொரு இடத்தில் 3 நாட்கள் வரை உபசரிப்பது என்று கூறியுள்ளார்கள். இது சிறப்பு விருந்தினர்களுக்கானது. பொதுவாக மக்களின் வீடுகளுக்கு சில நாட்களுக்காக வரக்கூடிய விருந்தினர்களும் உண்டு. பொதுவாக விருந்தினர்கள் வந்தால் அவர்களுக்கு உபசரிப்பு செய்ய வேண்டும். இதுவே முஸ்லிம்களுக்கு இடப்பட்ட கட்டளையாகும். இன்றைய நாட்களில் ஆண்டு மாநாட்டின் நாட்களில் தூர தேசங்களிலிருந்து பல விருந்தினர்கள் பயணம் செய்து வருகிறார்கள். பிற நாடுகளிலிருந்து வருகிறார்கள். இவர்கள் 3 நாட்கள் அல்லது அதற்கு மேலாகவும் தங்குவார்கள். ஜமாத் அமைப்பின் கீழ் இவர்கள் எத்தனை நாட்கள் தங்கினாலும் 3 முதல் 4 வாரங்கள் அல்லது 2 முதல் 3 வாரங்கள் வரை ஜமாத் இவர்களுக்கு விருந்து உபசரிப்பு செய்கின்றது. இது அல்லாஹுவின் மிக பெரிய அருளாகும். ஏனெனில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான மக்களுக்கு உபசரிப்பு செய்ய ஜமாத்திடம் சம்பளம் பெறும் ஊழியர்கள் கிடையாது. 3 முதல் 4 வாரங்கள் வரை தன்னார்வலர்கள் இந்த நோக்கத்திற்காக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். உபசரிப்புத்துறை இங்கு எவ்வளவு விரிவடைந்துள்ளது என்றால், ஆண்டு முழுவதும் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் லங்கர் இயங்கி வருகிறது. அந்த லங்கரில் தொண்டாற்ற பல மக்கள் வருகிறார்கள். அவர்களில் பலர் சொந்தமாக வியாபாரம் செய்பவர்கள் ஆவர். சிலருக்கு சொந்தமாக ரெஸ்டாரண்ட்டுகள் மற்றும் கேட்டரிங் தொழில்கள் உள்ளன. அவர்கள் அனைவரும் ஆண்டு முழுவதும் விருந்தினர்களுக்கு சேவை செய்ய சிறிது நேரத்தை ஒதுக்குகிறார்கள். இந்த சிறப்பு அம்சம்
தற்போது பிரிட்டன் ஜமாத்திற்கு பெரும் பாக்கியமாக கிடைத்துள்ளது. ஏனெனில் இங்கு ஹிலாஃபத் உள்ளது. காலத்தின் ஹலிஃபா இருப்பதனால் இங்கு அதிகமான மக்கள் வந்து செல்கிறார்கள். அதன் காரணமாக விருந்தினர்களை உபசரிக்கும் கடமையும் ஏற்படுகின்றது. பொதுவான விருந்தோம்பல் எப்போதும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அல்லாஹுவின் அருளால் ஜமாஅத்தின் உறுப்பினர்கள் நல்ல நற்பண்புகளுடன் இந்த உபசரிப்பை செய்து வருகின்றனர். அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் நற்கூலியை வழங்குவானாக. பணியாளர்கள் தவிர முறையாக தன்னார்வலர்களாக எண்ணற்ற மக்கள் இச்சேவையை செய்து வருகிறார்கள். நான் கூறியிருக்கிறேன், எவ்வாறாயினும் இது மாநாட்டின் நாட்கள் என்பதால் நாம் விருந்தினர்களை குறிப்பாக மிகச்சிறந்த முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போல ஒரு விருந்தினரை முழு மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நடத்த வேண்டும். ஏனெனில் இது அவசியமாகும், நமது ஈமானுக்கு அவசியமாகும். அல்லாஹ் மற்றும் இறுதி நாளின் மீது நம்பிக்கை கொள்வதற்கு இது அவசியமாகும். இதுவும் ஈமானின் ஒரு நிபந்தனையாகும். ஒரு மூமின் விருந்தோம்பல் செய்பவனாகவும் நற்பண்புகள் மற்றும் இன்முகத்துடன் விருந்தினர்களை நடத்துபவனாகவும் இருப்பான். எனவே இந்த நாட்களில் நமது ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்களுக்கு கிடைத்துள்ள இந்த வாய்ப்பு மிகப்பெரிய பாக்கியமாகும். அவர்களில் சிறுமிகள், பெண்கள், சிறுவர்கள், ஆண்கள் மற்றும் பெரிய வயதுடையவர்களும் சிறிய வயதுடையவர்களும் அடங்குவர். எனவே இவர்கள் அனைவரும் தங்களுக்கு கிடைத்துள்ள இந்த பாக்கியத்தை நினைவில் கொள்ள வேண்டும். விருந்தினர்களை உபசரிப்பதற்கான முழு உரிமையையும் நிறைவேற்றும் போதுதான் இந்த பாக்கியத்திற்கான முழு பலன் கிடைக்கும். ஒவ்வொரு விருந்தினரையும் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் இன்முகத்துடனும் நடத்தி அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தினரின் உணர்வுகள் மிகவும் மென்மையானவை, எனவே அவர்களின் உணர்வுகளை எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். எனவே விருந்தினர்களுக்கு அனைத்து வழிகளிலும் சேவை செய்ய வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் நம்மை அர்ப்பணித்திருக்கும் பட்சத்தில் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்கு நம்மால் முடிந்தவரை இந்த கடமையை நிறைவேற்ற முயற்சிக்கவும் வேண்டும். மேலும் இந்த தொண்டிற்கு பகரமாக அல்லாஹு தஆலாவும் நம்முடன் திருப்தி கொண்டவனாக ஆக வேண்டும். இயன்றவரை முஹம்மதிய மசீஹின் விருந்தினர்களுக்கு சேவை செய்யும் உரிமையை நம்மால் முழுமையாக நிறைவேற்ற முடியும். நமது தொண்டர்கள் செய்யும் விருந்தோம்பல் மற்றும் நமது மாநாட்டின் ஏற்பாடுகளை கண்டு வெளியூரிலிருந்து வரும் ஜமாத்தில் இல்லாத விருந்தினர்களும் முஸ்லிம் அல்லாத விருந்தினர்களும் பெரிதும் கவரப்படுகிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு சமைக்கப்படுவதையும் அதை தன்னார்வலர்கள் தயாரிப்பதையும் கண்டு அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். பின்னர் ஒரு சீரான அமைப்பின் கீழ் உணவளிக்கப்படுவதையும் அவர்களுக்கு சேவை செய்யப்படுவதையும் அவர்கள் காண்கின்றார்கள். மேலும் தன்னார்வலர்கள் ஒரு சீரான அமைப்பின் கீழ் செயல்படுகிறார்கள். அதில் போக்குவரத்து துறை உள்ளது, உணவு பரிமாறும் துறை உள்ளது, தூய்மை செய்யும் துறை உள்ளது, உணவு சமைத்தல் மற்றும் குடிநீர் விநியோகம் செய்யும் துறை போன்ற எண்ணற்ற துறைகள் உள்ளன. அல்லாஹ்வின் அருளால் ஜமாத்தின் தன்னார்வலர்கள் தொண்டாற்றுகிறார்கள். அவர்கள் வெறுமனே பணியாற்றாமல் அல்லாஹ்வின் கிருபையால் மிகவும் சிறப்பான முறையில் கடமையாற்றுகிறார்கள். வெளியாட்கள் இதை பார்த்து மிகவும் கவரப்படுகிறார்கள். இது தப்லீக் செய்வதற்கு ஒரு சிறந்த வழியாகும். எனவே இங்கு வருகை தரும் ஒவ்வொரு தொண்டரும், அவர்களில் சிலர் அனுபவம் வாய்ந்தவர்கள், சிலர் புதியவர்கள் ஆவர். அவர்களும் தாங்கள் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருந்தினர்களுக்கு சேவை செய்ய வந்துள்ளோம் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். பிறகு அதன் உரிமைகளை நிறைவேற்ற முழுமையாக பாடுபட வேண்டும். இது உங்கள் ஈமானுக்கு அவசியமாகும். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தினர்களை எந்த அளவிற்கு உபசரித்தார்கள்,
அல்லது கவனித்து கொண்டார்கள் என்பது பற்றி ஓர் அறிவிப்பில் வருகின்றது. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தினர்களை உபசரிப்பதை மிகவும் கருத்தில் கொள்வார்கள். ஹாஃபிஸ் ஹாமித் அலி சாஹிப் அவர்கள் லங்கரில் விருந்தினர்களை கவனித்துக் கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட போது ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தினர்களை குறிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள், சாதாரண நாட்களில் வரும் விருந்தினர்களை சிறப்பாக கவனியுங்கள் என்று அறிவுறுத்தினார்கள். அல்லாஹ்வின் அருளால் பொதுவான நாட்களில் ஜமாத்தின் விருந்தினர்கள் வருகிறார்கள். ஜமாத் தன் வசதிக்கு ஏற்ப அவர்களுக்கு தொண்டாற்றுகின்றது. ஆனால் ஆண்டு மாநாட்டின் நாட்களில் இந்த அளவுக்கு கவனித்து கொள்ள முடியாது. இங்கு பொதுவாக விருந்து உபசரிப்பு செய்யப்படுகின்றது. இதனால்தான் இதில் மிகுந்த கவனமும் அக்கறையும் தேவை. ஒரு சஹாபி கூறுகிறார், 1902ஆம் ஆண்டு என நினைக்கின்றேன், நான் ஐமனாபாதிலிருந்து காதியான் வந்து கொண்டிருந்தேன். காதியானுக்கு பயணம் செய்வதற்காக லாகூர் ஸ்டேஷனில் காத்து கொண்டிருந்த போது அங்கு எனக்கு ஒரு நண்பர் கிடைத்தார். நாங்கள் இருவரும் காதியானுக்கு புறப்பட்டோம். வழியில் கடுமையான மழை பெய்து கொண்டிருந்தது. பட்டாலா சென்றடைந்த போது மழை தீவிரமாக பெய்தது. எப்படியோ நாங்கள் அங்கிருந்து இறங்கி குதிரை வண்டி அல்லது கட்ட வண்டியை வாடகைக்கு அமர்த்தினோம். காதியானுக்கு புறப்பட்டோம். காதியானுக்கு அருகில் வந்தபோது அநேகமாக மழை நின்றுவிட்டது. எப்படியோ நாங்கள் தாருல் அமான் சென்றடைந்தோம். நாங்கள் அங்கு சென்று சேர்ந்தபோது ஹஸ்ரத் அவர்கள் கட்டளைப்படி ஒரு அறையில் தங்குவதற்கு இடமளிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை விவரிக்கும் போது கூறுகிறார்கள், அது ஒரு புத்தக கடையாகும். காலையில் உணவு நேரத்தில் எங்களுக்கு மிகவும் நல்ல உணவு வழங்கப்பட்டது. உணவும் மிகவும் விருப்பத்துடன் பரிமாறப்பட்டது என்று அவர் கூறுகிறார். ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் மீண்டும் ஷா சாஹிப்பிடம், உங்களுக்கு ஏதேனும் சிரமம் உள்ளதா, ஏதேனும் சிரமம் இருந்தால் சொல்லுங்கள் என்று அவரிடம் விசாரித்தார்கள். மேலும் பல விருந்தினர்களிடமும் இதேபோல் விசாரித்தார்கள். எனவே அவர்கள் விருந்தினர்களை மிக உயர்வாகவும் மரியாதையுடனும் நடத்தினார்கள். அதே போல பேராவை சேர்ந்த மன்சூர் அஹமது சாஹிப் எழுதுகிறார், என் தந்தையார் மிகவும் பழமையான அகமதிகளில் ஒருவர் ஆவார். 1894இல் அவர் தன் தாயாருடன் முதன்முறையாக ஹசரத் ஹலிஃபத்துல் மசீஹ் அவ்வல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க காதியான் வந்தார். அவர்களது கரங்களில் பையத்தும் செய்தார். கூறுகிறார்கள், ஹலிஃபா அவ்வல் அவர்கள் என் பாட்டனாருடன் சிறு வயதில் படித்தவர்கள். மேலும் என் பாட்டனாரின் 3வது மனைவி ஹசரத் ஹலிஃபத்துல் மசீஹ் அவர்களின் சகோதரியாக அழைக்கப்பட்டவர் ஆவார். கூறுகிறார்கள், என் தந்தையாரிடம் அந்த காலத்தைச் சேர்ந்த ஏதேனும் சம்பவம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்டபோது அவர்கள் கூறினார்கள், நாங்கள் 8 பேர் ஒரு நாள் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் மதிய உணவிற்காக மஸ்ஜித் முபாரக்கிற்கு சென்றிருந்தோம். அந்த நேரத்தில் பள்ளிவாசல் ஆரம்பகட்ட நிலையில் இருந்தது. நாங்கள் பள்ளிவாசலில் உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் அது மிகச் சிறிய பள்ளிவாசலாக இருந்தது. விருந்தினர்கள் உட்காருவதற்கு கூட இடம் இருக்கவில்லை. எனவே அவர்கள் அங்கேயே அமர வைக்கப்பட்டார்கள். ஒரு வரிசையில் 8-10 பேர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஹசரத் ஹலிஃபத்துல் மசீஹ் அவ்வல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த சபையில் இருந்தார்கள். 2 வகையான குழம்பு வீட்டிலிருந்து சமைத்து வந்ததாக கூறுகிறார்கள். 2லும் கறி இருந்தது. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது பாத்திரத்தில் உள்ள குழம்பிலிருந்து துண்டுகளை எடுத்து மற்றவர்களின் பாத்திரத்தில் வைப்பார்கள். தன் பாத்திரத்தில் ஏதேனும் நல்ல இறைச்சி துண்டு வந்தால் அதை மற்றவர்களின் குழம்பில் போட்டு விடுவார்கள். ஹலிஃபத்துல் மசீஹ் அவ்வல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் அவர்களும் இதேபோல் செய்வதை பார்த்ததாக கூறுகிறார்கள். விருந்தினர்களின் நலனுக்காக சில நேரங்களில் விருந்தினர்கள் ஏதேனும் பொருளை விரும்பினால் அவர்கள் செய்வார்கள். ஒருமுறை ஒரு விருந்தினர் மாம்பழம் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். சாப்பிடும்போது மாம்பழத்துடன் உணவு சாப்பிடுவது ஒரு நல்ல யோசனை உங்கள் மனதில் தோன்றியதா என்று கேட்டார்.
அங்கிருந்த மற்ற சிலர் அவர்கள் விருந்தினர்களாகவோ அல்லது உள்ளூர்வாசிகளாகவோ இருக்கலாம். நான் கடையில் போய் மாம்பழம் வாங்கி வரவா என்று கேட்டார்கள். அதற்கு ஹஸ்ரத் சாஹிப் அவர்கள் வேண்டாம், உட்காருங்கள் என்றார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு பார்சல் வந்தது. அதில் யாரோ மாம்பழங்கள் அனுப்பியிருந்தார்கள். 8 மாம்பழங்கள் இருந்தன. மனிதர்களும் 8 பேர்களாக இருந்தார்கள். பார்சலில் வந்ததும் 8 மாம்பழங்கள். ஹுசூர் அவர்கள் ஆளுக்கு ஒரு மாம்பழம் கொடுத்தார்கள். மேலும் தங்களுக்கு வந்த பங்கிலும் வெட்டி அங்குள்ளவர்களுக்கு கொடுத்து உபசரித்து கொண்டே இருந்தார்கள். இதேபோல் மாலேர் கோட்லாவைச் சேர்ந்த ஹசரத் பத்ருத்தீன் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் எனது தந்தை மற்றும் போர்டிங்கில் உள்ள சிலருடன் கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்து கொண்டிருந்தேன். இரவு 9 மணி இருக்கும். அப்போது இஷா தொழுகை முடிந்திருந்தது. ஹுசூர் அவர்கள் தம் கையில் ஒரு கிண்ணத்தில் பாலும் அதில் ஊற வைக்கப்பட்ட ரொட்டியும் எடுத்துக்கொண்டு கிணற்றுக்கு வந்தார்கள். வந்து என் தந்தையிடம், பாபாஜி, விருந்தாளி யாராவது பசியாக இருக்கிறாரா என்று கேட்டார்கள். அதற்கு என் தந்தை, ஹுசூர், நஜ்முதீன் அவர்கள் எல்லா இடங்களிலும் விசாரித்து விட்டார், அனைவரும் சாப்பிட்டு விட்டார்கள் என்று கூறினார்கள். அப்போது ஹஸ்ரத் சாஹிப், சரி, நீங்கள் இருவரும் என்னுடன் வாருங்கள் என்று அழைத்தார்கள். எனவே தந்தை மகன் நாங்கள் இருவரும் ஹசரத் அவர்களின் பின்னால் சென்றோம். விருந்தினர் மாளிகையில் சென்று பார்த்தபோது அங்கே யாரும் இல்லை. அனைவரும் சாப்பிட்டிருப்பது தெரிய வந்தது. பின்னர் அவர்கள் கூறியது, அங்கு ஷேர் முகம்மது என்பவரின் கடை ஒன்று இருந்தது. அது அந்த நேரத்தில் திறந்திருந்தது. நாங்கள் அங்கே சென்றபோது அங்கு ஒரு மனிதர் எனக்கு பாலும் ரொட்டியும் சாப்பிட வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தார். ஹுசூர் அவர்கள் அந்த கிண்ணத்தை அவரிடம் கொடுத்தார்கள். அல்லாஹு தாலாவும் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைகளாலேயே அவருக்கு உணவளிக்க வேண்டும் என்றும் அவருக்கு அதன் தேவை இருந்தது என்றும் நாடியிருந்தான். ஹுசூர் அவர்களின் உள்ளத்தில் அல்லாஹு தாலா, சென்று விருந்தினர்களுக்கு உணவளியுங்கள், பிறகு இந்த விருந்தினரின் சேவையை செய்ய வாருங்கள் என்று கட்டளையிட்டான். எனவே இது போன்ற பல சம்பவங்கள் அன்னாரது வாழ்க்கையில் கிடைக்கின்றன. அவை சாதாரண சூழ்நிலையிலும் அன்னார் விருந்தோம்பல் செய்தார்கள் என்பதை காட்டுகின்றன. எனவே விருந்தினர்களை கண்ணியப்படுத்துவது, மரியாதை செய்வது, பசியுள்ளவர்களுக்கு உணவளிப்பது, தேவையுடையவர்களுக்கு உணவளிப்பது பற்றிய குறிப்புகள் உள்ளன. இவை அல்லாஹ் தாலாவின் கட்டளையாகும். இதேபோல் ஹஸ்ரத் டாக்டர் ஹஷ்மத்துல்லா சாஹிப் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். ஆண்டு மாநாட்டின் போது ஒரு நாள் இரவு ஜமாத்தின் செயலராக சதர் அஞ்சுமனின் கூட்டத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. பொதுவாக கூட்டங்கள் மக்ரிப் மற்றும் இஷா தொழுகைக்கு பிறகுதான் நடைபெறும். அந்த அதிகாரிகளுடன் தான் கூட்டம் இருந்தது. அவர் கூறுகிறார், மக்ரிப் மற்றும் இஷா தொழுகைக்கு பிறகு முபாரக் பள்ளிவாசலில் கூட்டம் இருந்தது. நேரம் குறைவாக இருந்தது. நான் பின்னர் சாப்பிட்டு கொள்ளலாம் என்று நினைத்தேன். இப்போது பசியாக இருந்த போதிலும் காலை 8 மணிக்கு பிறகுதான் நான் சாப்பிட்டிருந்தேன். இருப்பினும் ஜமாத் பொறுப்பு இருந்ததால் கூட்டத்திற்கு பிறகு சாப்பிட்டு கொள்ளலாம் என்று எண்ணினேன். கூட்டம் முடிந்து இரவு தாமதமாக லங்கர்கானாவுக்கு சென்றபோது இரவு 11 மணி ஆகிவிட்டது. எனக்கு கடுமையான பசி இருந்தது. நான் எனது ஜமாத் மக்களிடம் சென்று விசாரித்த போது உணவு தீர்ந்துவிட்டது என்று தெரிய வந்தது. அங்கு எனது நண்பர் ஒருவர் இருந்தார். அவர், இப்போது உணவு முடிந்துவிட்டது, லங்கர்கானாவும் மூடப்பட்டு விட்டது என்று கூறினார். ஆனால் பந்தியில் ஒரு ரொட்டி துண்டு கிடந்தது. அதை எடுத்துக்கொண்டு என் நண்பர், இந்த துண்டை நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இரவை கழித்து கொள்ளுங்கள் என்று கூறி அதை என்னிடம் கொடுத்தார். நானும் அந்த துண்டை மெல்ல தொடங்கினேன். இன்னும் நான் அந்த துண்டை சாப்பிட்டு முடிக்கவில்லை. அதற்குள் எங்கள் அறை கதவு பலமாக தட்டப்பட்டது. யாரோ உரக்க தட்டி, யாராவது விருந்தாளி பசியாக வந்து சாப்பிடாமல் இருந்தால் லங்கர்கானாவுக்கு வந்து சாப்பிட்டு செல்லுங்கள் என்று குரல் வந்தது. நானும் என் தோழர்களும் வெளியே வந்து லங்கர்கானாவை அடைந்தோம்.
அங்கு கிடைத்த உணவை சாப்பிட்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினோம். அடுத்த நாள் பகல் 10 மணி அளவில் ஹஸ்ரத் மசீஹ் அலை இஸ்லாம் அவர்கள் முபாரக் பள்ளிவாயிலின் சிறிய படிக்கட்டு வாசலில் நின்று கொண்டிருப்பதையும் கதவை நோக்கி முகம் வைத்து பேசிக் கொண்டிருப்பதையும் பார்த்ததாக கூறுகிறார்கள். ஹுசூர் அவர்கள் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். ஹஸ்ரத் மௌலவி நூருத்தீன் சாஹிபும் அங்கு இருந்தார். ஹஸ்ரத் அவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு விருந்தினர்களின் உணவு போன்றவற்றுக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக இருக்க வேண்டும், ஏனெனில் நேற்றிரவு அல்லாஹ் எனக்கு யா ஐயுஹன் நபியோ அத்இமில் ஜாஇய வல் முஅத்தர், ஓ நபியே பசியுள்ளவர்களுக்கும் தேவையுடையவர்களுக்கும் உணவளியுங்கள் என்று இல்ஹாம் அருளினான். எனவே நள்ளிரவில் எனக்கு கதவு தட்டப்பட்டதும் யாரோ எனக்கு உணவளித்ததும் இந்த இல்ஹாமின் அடிப்படையில்தான் என்பது எனக்கு புரிந்தது. அல்லாஹு தஆலா உணவளித்தான், அவனே ஹஸ்ரத் மசீஹ் அலை இஸ்லாம் அவர்களை அனுப்பி வைத்தான் என்று கூறினார்கள். ஆக இந்த நல்ல மனிதர்களின் பசியை இறைவன் உணர்ந்து கொண்டான், மேலும் தனது நபிக்கு தகவல் தெரிவித்தான். எனவே அங்கு இத்தகைய சிறப்பு ஏற்பாடுகள் இருந்தன, அவை நிறைவேறின. ஆனால் நமது இந்த மாநாட்டின் ஏற்பாட்டாளர்கள் தூரத்து இடங்கள் மற்றும் ஐரோப்பாவிலிருந்து பயணம் செய்து தாமதமாக வரும் விருந்தினர்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். சில சமயங்களில் இரவில் பயணம் செய்வதாலும் தூரத்து இடங்களிலிருந்து வருவதாலும் அல்லது ஐரோப்பிய பயணத்தில் தாமதம் ஏற்படுவதாலும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொள்கிறார்கள். எனவே அவர்களுக்கான உணவு ஏற்பாடுகள் தயாராக இருக்க வேண்டும். ஆனால் அந்த உணவு பாதுகாப்பாகவும் நல்ல நிலையிலும் இருக்க வேண்டும் என்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெப்பத்தின் காரணமாக உணவு கெட்டுப்போகக்கூடாது. கெட்டுப்போன அல்லது பழைய உணவை அவர்களுக்கு கொடுத்து அது நோய்க்கு காரணமாகிவிடக்கூடாது. இந்த அமைப்பிலும் விருந்தினர்களை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், அவர்களின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும், மேலும் அவர்களுக்கு நல்ல தரமான உணவையே வழங்க வேண்டும். ஒருமுறை ஹுசூர் அவர்கள் கூறினார்கள், வருகின்ற அனைவருக்கும் ஒரே வகையான உணவையே வழங்குங்கள். அதாவது மாநாட்டிற்கு வருபவர்கள் அனைவருக்கும் ஒரே வகையான உணவு அளிக்கப்பட வேண்டும். இதில் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது. அப்போது ஹாஜா சாஹிப் அவர்கள் அல்லது வேறு யாரோ ஒருவர், சில ஏழைகளும் அறிகிறார்கள், அவர்கள் தங்கள் வீடுகளில் பருப்பு கூட பெற முடியாத நிலையில் சட்டினியுடன் ரொட்டி சாப்பிடுபவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இங்கு பருப்பு சமைத்து கொடுத்தால் எந்த குறையும் இல்லை. அவர்களுக்கு குழம்பு சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கறி சமைக்காமல் பருப்பு அளித்தாலும் எந்த பாதிப்பும் இல்லை என்று தெரிவித்தார். அதற்கு ஹுசூர் அவர்கள் கூறினார்கள், அவர்கள் தங்கள் வீட்டில் பருப்பு உணவை சாப்பிடாதவர்களாக இருந்தாலும் மற்றவர்கள் கறி அல்லது புலாவ் உண்பதை பார்க்கும்போது அவர்களுக்கும் அதை உண்ண வேண்டும் என்ற ஆசை ஏற்படும். அது கிடைக்காத நிலையில் அவர்களின் மனம் புண்படும். இது விருந்தினரின் மனதை உடைப்பதாகும். ஒரு பக்கம் ஒரு விருந்தினருக்கு கறி உணவளித்துவிட்டு இன்னொருவருக்கு பருப்பு கொடுப்பது உகந்ததல்ல. இது நடக்காது. அவர்கள் மேலும் கூறினார்கள், என் நேசர்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, எனது தொடர்பு அவர்களுடன் சமமானது ஆகும். எனவே ஒரே வகையான உணவையே சமையுங்கள். கறி புலாவ் போன்றவற்றை சமைத்தால் அனைவருக்கும் அதையே கொடுங்கள். பருப்பை கொடுத்தால் அனைவருக்கும் அதையே கொடுங்கள். உங்களிடம் போதிய வசதி இல்லையெனில் பருப்பையே கொடுப்பீர்கள் என்றால் அனைவருக்கும் பருப்பே கிடைக்கும். சிலருக்கு கரியும் சிலருக்கு பருப்பும் கிடைக்கக்கூடாது. இதுவே வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்களின் வழிமுறையாக இருந்தது. இதுவே அவர்களின் பாணியாகவும் அவர்களின் அறிவுரை வழங்கும் விதமாகவும் விருந்தோம்பல் நெறிமுறையாகவும் இருந்தது. ஹஸ்ரத் சௌத்ரி அப்துல் ரஹீம் சாஹிப் அவர்கள் இவ்வாறு விவரிக்கிறார்கள். ஒருமுறை ஹுசூர் அவர்கள் எனக்கு 500 ரூபாய் கொடுத்து, மாநாட்டு ஏற்பாடுகள் தங்கள் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார்கள். ஆனால் அனைத்து நண்பர்களுடனும் ஒரே மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஒரே வகையான உணவையே தயாரிக்க வேண்டும் என்றும் நினைவில் கொள்ளுமாறு கூறினார்கள். ஒவ்வொருவருக்கும் சாதாரண சூழ்நிலைகளில் வெவ்வேறு உணவுகள் சமைக்கப்படுகின்றன.
நான் கூறியது போல் இந்நாட்களில் ஒரே மாதிரியான உணவு சமைக்கப்பட வேண்டும் என்று அன்னார் கூறினார்கள். சிலர் ஒருவருடைய பெயரை பரிந்துரைத்தார்கள். ஹக்கீம் ஃபஸ்லுத்தீன். அவர் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர், இந்த ஏற்பாட்டை அவரிடம் ஒப்படையுங்கள், அவர் மிக சிறந்த முறையில் செய்வார் என்று கூறினார்கள். ஆனால் ஹுசூர் அவர்கள் அதற்கு பதிலளிக்காமல் சௌத்ரி அப்துல் ரஹீம் சாஹிப்பிடம் இந்த ஏற்பாட்டை செய்யுமாறு கூறினார்கள். இந்த நேரத்தில் ஹாஜா கமாலுத்தீன் சாஹிப் அவர்கள் என்னிடம் வந்து எனக்கு சோறு சமையுங்கள் என்று கூறினார்கள். ஏனென்றால் அவர்களிடம் அந்த துறை ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கூறுகிறார்கள், அனைவருக்கும் ஒரே வகையான உணவையே தயாரிக்க வேண்டும் என்று ஹுசூர் கட்டளையிட்டுள்ளதால் சோறு உண்ண விரும்பினீர்கள் என்றால் அனுமதி பெற்று வாருங்கள் என்று நான் அவரிடம் கூறினேன். ஹாஜா சாஹிப் அவர்கள் சோறுக்காக என்ன அனுமதி பெறுவது என்றார்கள். சோற்றை பொறுத்தவரை ஹுசூரின் அனுமதியின்றி ஒரு தானியத்தை கூட என்னால் தர முடியாது என்று ஹாஜா சாஹிப்பிடம் நான் கூறினேன். இதன் காரணமாக அவர் என் மீது மிகவும் கோபமடைந்தார். மேலும் அவர் இங்கு இருக்கும் வரை என் மீது கோபமாகவே இருந்தார் என்றும் கூறப்படுகின்றது. எது எப்படி இருப்பினும் விருந்தினர்களின் நலனில் அக்கறை செலுத்தப்பட வேண்டும். லங்கர் ஏற்பாட்டின் கீழ் சமைக்கப்படும் உணவு எது கிடைத்தாலும் சகிப்புத்தன்மையுடனும் நன்றியுடனும் உண்ண வேண்டும். வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழைப்பின் பேரில் நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். ஆன்மீக உணவை பெறுவதே இதன் நோக்கமாகும். எனவே ஆன்மீக உணவின் பக்கமே அதிக கவனம் செலுத்த வேண்டும். உணவில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் அதை பொறுத்து கொள்ள வேண்டுமே தவிர முறையிடுதல் கூடாது. சிலர் அதிக அளவில் முறையிடுவதில்லை என்றாலும் சந்தைகளுக்கு சென்று உணவருந்த முயற்சிக்கிறார்கள். அங்கு நள்ளிரவு வரை கடைகள் திறந்திருக்கின்றன. இதனால் அமைப்பிற்கு சிரமங்கள் ஏற்படுகின்றன. மேலும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நிலவும் உலர்ந்த வானிலை காரணமாக உணவை வெளியில் சமைப்பதும் நீண்ட நேரத்திற்கு வைப்பதும் பாதுகாப்பற்றதாகிவிடும். முறையான கண்காணிப்பு இல்லாத போது உணவின் தரம் கெட்டுவிடும். எனவே விருந்தினர்கள் அனைவரும் இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த 3 நாட்களில் எது கிடைத்தாலும் அதை சகிப்புத்தன்மையுடனும் நன்றியுடனும் உண்ண வேண்டும். இது எங்களுக்கு பிடிக்கவில்லை அல்லது நாங்கள் இதை சாப்பிட மாட்டோம் என்று எவ்வித எதிர்ப்பையும் வெளிப்படுத்தக்கூடாது. அத்துடன் நான் இதையும் கூற விரும்புகிறேன், உணவை ஒருபோதும் வீணாக்காதீர்கள். உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுகிறதோ அல்லது எவ்வளவு உண்ண முடியுமோ அவ்வளவு மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் கூறியது போல முக்கிய விஷயம் ஆன்மீக உணவுதான். அதற்காகவே நாம் இந்த மாநாட்டிற்கு வந்துள்ளோம். இங்கு நமது ஆன்மீக வாழ்க்கையை மேம்படுத்துவதில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உணவு என்பது அல்லாஹு தாலாவின் அருளால் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான். சில சமயங்களில் ஒரு மனிதன் பொறுமையுடனும் நன்றியுடனும் 3 நாட்கள் வரை சிறிதளவு சாப்பிட்டோ அல்லது தனக்கு பிடிக்காத உணவை சாப்பிட்டோ பொழுதை கழித்து விடுகின்றான். அதேபோல் ஷேக் ஜைனுல் ஆபிதீன் சாஹிப் கூறுகிறார்கள், ஹுசூர் அவர்களின் காலத்தில் விருந்தினர்களுக்கு உணவளிப்பதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. சாதாரண சூழ்நிலையிலும் விருந்து உபசரிப்பில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வந்தது. எனது சகோதரர் ஹாஃபிஸ் ஹாமித் அலி சாஹிப் அவர்கள் கூறும்போது, ஒருமுறை அநேகமாக ஆண்டு மாநாட்டின் சமயத்தில் 4 பாத்திரங்களில் சோறு சமைக்கப்பட்டிருந்தது. அக்காலத்தில் 4 பாத்திரங்கள் என்பது மிகவும் அதிகமாகும். அதில் 2 பாத்திரங்களில் ஜர்தா அதாவது இனிப்புச்சோறு மற்றும் 2 பாத்திரங்களில் புலாவ் இருந்தது. ஒரு நாள் ஹஸ்ரத் சாஹிப் அவர்கள் அதிகாலையில் லங்கர்கானாவிற்கு சென்று சமையல்காரரிடம் பாத்திரத்தின் மூடியை திறக்குமாறு கூறினார்கள். அவர்கள் சோற்றை பார்க்க விரும்பினார்கள். அவர் மூடியை திறந்தபோது ஹுசூருக்கு அதன் வாசனை நன்றாக இருக்கவில்லை. அதில் ஏதோ அழுகியது போல் தோன்றியது. எனவே ஹுசூர் அவர்கள் மற்ற பாத்திரங்களையும் சென்று பார்த்தார்கள். ஜர்தா தயாரிக்கப்பட்ட 2 பாத்திரங்களின் உணவும் சரியாக இல்லை என கூறினார்கள். அவற்றை கால்வாயிலே கொட்டிவிடுங்கள், இவை மனிதர்கள் சாப்பிடுவதற்கு ஏற்றவை அல்ல என்று கூறினார்கள். மேலும் இதன் வாசனை நமக்கு பிடிக்கவில்லை என்னும்போது இதன் சுவையும் மாறியுள்ளது போல் தெரிகின்றது. இதில் ஒருவித துர்நாற்றமும் வருகின்றது. இதை சகித்து கொள்வது கடினம் எனும்போது இது விருந்தினர்களுக்கு எவ்வாறு பிடிக்கும்?
எனவே எனக்கு பிடிக்காத ஒன்றை என் விருந்தினர்களுக்கு என்னால் அளிக்க முடியாது. எனவே இதை கால்வாயில் கொட்டி வீணாக்குங்கள் அல்லது அங்குள்ள விலங்குகள் தின்னட்டும் என்று கூறினார்கள். இத்தகைய முன்னெச்சரிக்கையை ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையாண்டார்கள். எனவே சமையல் பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக இந்த நாட்களில் நான் கூறியது போல் இது கோடைக்காலம் என்பதால் உணவு பாதுகாப்பாக இருக்கும் வகையிலும் நீண்ட நேரம் வைக்கப்படாமல் இருக்கும் வகையிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். குறிப்பாக பருப்பு போன்ற உணவுகள் விரைவில் கெட்டுப்போய் துர்நாற்றம் வீசக்கூடும் என்பதால் அவற்றை நீண்ட நேரம் வைத்து விருந்தினர்களுக்கு பரிமாற வேண்டாம். இதை கவனத்தில் கொண்டு உணவை நன்றாக பரிசோதித்து கொள்ளுங்கள். அதேபோல் மற்ற துறைகளும் உள்ளன. அங்குள்ள ஒவ்வொரு துறையின் ஊழியர்களும் விருந்தினர்களின் வசதிக்காக தங்களால் இயன்ற வரை முயற்சிக்க வேண்டும். அது கழிப்பறைகள், தூய்மைப்படுத்தும் துறையாக இருந்தாலும் சரி, போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சரி, பார்க்கிங் துறையாக இருந்தாலும் சரி, அல்லது பாதுகாப்பு துறையாக இருந்தாலும் சரி. பாதுகாப்பு நிச்சயம் தேவைதான். ஆனால் ஊழியர்கள் மக்களிடம் கவனத்துடனும் கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள வேண்டும். பாதுகாப்பு ஊழியர்களின் வேலை விருந்தினர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் வகையிலோ அல்லது என்னிடம் கடுமையாக பேசப்பட்டது என்று அவர்கள் கருதும் வகையிலோ தவறான அணுகுமுறையை கைக்கொள்வது அல்ல. எனவே நாம் இந்த விஷயங்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். மேலும் இங்கு மாநாட்டு பந்தலுக்குள் அமைதியை ஏற்படுத்துவதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளில் ஒழுக்கத்தை பேணவும் கவனத்துடன் செயல்படவும் வேண்டும். குறிப்பாக பெண்கள் பகுதியில். இதேபோல் விருந்தினர்களை பற்றியும் நான் கூற விரும்புகிறேன். அவர்கள் இங்கு ஒன்று கூடியுள்ளனர். பயணத்தின் சிரமங்களை சகித்து கொண்டு இங்கு வந்திருக்கும் நாம் இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். நிச்சயமாக பழைய காலத்து பயணத்தின் சிரமங்களும் துன்பங்களும் இன்றைய பயணங்களில் இருப்பதில்லைதான். இருப்பினும் பயணம் என்பது எவ்வகையிலும் பயணம்தான். இங்கு வந்திருக்கும் மக்கள் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருப்பங்களை மதித்து ஜல்சாவின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே இங்கு வந்துள்ளோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் மாநாட்டின் இந்த 3 நாட்களில் பங்கேற்றுள்ள நாம் ஜல்சாவின் நிகழ்வுகளை முறைப்படி கேட்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். மேலும் இந்த 3 நாட்களும் இங்கும் அங்கும் அமர்ந்து வீண் பேச்சுக்களை பேசாமல் சுற்றித் திரிந்து நேரத்தை வீணடிக்காமல் இருக்க வேண்டும். மாறாக மாநாட்டின் நிகழ்வுகள் தொடங்கும் போது உடனே மாநாட்டு பந்தலுக்குள் வந்துவிட வேண்டும். அல்லது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அமர்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள குறிப்பிட்ட இடங்களில் அமர்ந்து கண்ணியமாக ஆண்டு மாநாட்டை கேட்க வேண்டும். இதேபோல் குழந்தைகளுடன் அமர்வதற்காக தனி இடம் ஒதுக்கப்பட்ட இடங்களில் இருக்கும் பெண்களும் தங்களுடைய குழந்தைகளுடன் அமைதியாக அமர்ந்து ஜல்சாவை கேட்க வேண்டும். குழந்தைகளுடன் அமர்வது என்றால் பெண்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ள தொடங்கலாம் என்று அர்த்தமல்ல. குழந்தைகள் அழும்போது அவர்களை அமைதிப்படுத்தவோ அல்லது சமாதானப்படுத்தவோ பேசுவது மட்டுமே தவிர்க்க முடியாதது. ஆனால் எப்படி இருப்பினும் தாய்மார்கள் தங்களுக்குள் பேச ஆரம்பித்தால் அது பெரிய சத்தமாக மாறிவிடுகின்றது. இது தவிர்க்கப்பட வேண்டும். ஏனெனில் இதனால் அருகில் அமர்ந்திருக்கும் மற்றவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். மேலும் குழந்தைகள் சில சமயங்களில் சத்தம் போடுகிறார்கள், ஆனால் பெண்கள் தங்களுக்குள் பேச ஆரம்பித்து விடுகிறார்கள் என்றும் புகார்கள் வருகின்றன. குழந்தைகள் இருக்கும் இடத்திலோ அல்லது பந்தலிலோ தாய்மார்கள் அமர்ந்திருக்கும் போது தங்களுக்குள் பேசுவது அனுமதிக்கப்பட்டது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இது முறையானதல்ல. மற்றவர்களின் குழந்தைகள் தொந்தரவு செய்யாமல் இருக்கவும் அவர்களும் தாய்மார்களும் நிம்மதியாக அமர்ந்து ஜல்சாவை கேட்க முடியும் என்பதற்காகவும் தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே பெண்கள் தங்களுக்குள் பேசுவதை தவிர்த்து இயன்றவரை குறைவாக பேச முயற்சிக்க வேண்டும். இதேபோல் ஜல்சா நிகழ்வுகளின் போது கடைவீதிகள் மூடப்பட்டிருக்கும். ஆனால் பொதுவான நேரங்களில் கடைவீதிகள் திறந்திருக்கும் போது விருந்தினர்கள் ஒழுக்கத்தை கடைபிடித்து எந்த ஒரு விரும்பத்தகாத அசம்பாவிதமும் ஏற்படாதவாறு கவனமாக இருக்க வேண்டும். பொறுமையுடனும் நிதானத்துடனும் பொருட்களை வாங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். சில நேரங்களில் கடைகளில் கூட்டம் அதிகமாகி ஒரு கடையாக மட்டுமே இருப்பதால் தாமதம் ஏற்படலாம். ஆனால் அத்தகைய சூழ்நிலையிலும் மக்கள் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும்.
அப்பொழுதுதான் நீங்கள் ஆண்டு மாநாட்டின் நோக்கத்தை நிறைவேற்றுபவர்களாக இருப்பீர்கள். வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஹ்மதிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் என்றால், அன்னார் கூறுகிறார்கள், இறையச்சத்தை பின்பற்றி நன்மைகளை செய்பவர்களையே அல்லாஹ் விரும்புகின்றான். ஏனெனில் இறையச்சம் இல்லாமல் அல்லாஹ் திருப்தி அடைவதில்லை. எனவே இங்கு வந்திருக்கும் உங்கள் முதன்மை நோக்கம் இதனை பெறுவதாகவே இருக்க வேண்டும், மேலும் இறையச்சத்தை பெறுவதாகவே இருக்க வேண்டும். ஆண்களும் பெண்களும் அமைதியாக அமர்ந்து ஜல்சாவை கேட்டு இந்த நோக்கத்தை அடையும் போதுதான் இந்த நிகழ்வில் கூறப்படும் விஷயங்களால் நீங்கள் பயனடைவீர்கள். மேலும் எந்த நோக்கத்திற்காக இந்த ஜல்சா கூட்டப்படுகிறதோ அது நிறைவேறும். இங்கு வந்துள்ள ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் அன்புடனும் நட்புடனும் சந்தித்து கொள்ளுங்கள். சலாத்தை பரப்புங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வாழ்த்தை சுற்றுப்புறத்தில் வளர்க்க வேண்டும். ஜல்சா முடிந்த பிறகு நீங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது அன்போடும் பாசத்தோடும் சந்தியுங்கள். யாருடனாவது பழைய கசப்புகள் இருந்தால் அவற்றை மறந்து நீக்க முயற்சிக்க வேண்டும். சூழலில் மனக்கசப்பை ஏற்படுத்தும் எதையும் செய்யக்கூடாது. எல்லா மனிதர்களாலும் ஒரே மாதிரி பொறுத்து கொள்ள முடிவதில்லை. சிலர் மிகுந்த பொறுமையையும் நிதானமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். சிலர் குறைந்த சகிப்புத்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் அனைவரும் இந்த நாட்களில் இறையச்சத்துடன் செயல்பட்டு தங்கள் சகிப்புத்தன்மையை அதிகரிக்க வேண்டும். அல்லாஹ்வின் திருப்தியை பெற முயற்சிக்க வேண்டும். தனிப்பட்ட கசப்புகளை முடிக்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் அந்த கசப்புகளால் சூழலில் ஏற்படும் அசௌகரியத்தை தவிர்க்க வேண்டும். அமைப்பாளர்கள் சிரமப்படாமலும் பார்த்து கொள்ள வேண்டும். எந்த நல்ல நோக்கத்திற்காக இங்கு வந்தீர்களோ அதையே நிறைவேற்ற வேண்டும். அதை நிறைவேற்றாவிட்டால் இதனால் எந்த பயனும் இருக்காது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். இங்கு தொழுகைகளுக்கான முறையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தங்குமிடங்களில் நீண்ட நாட்கள் தங்கியிருப்பவர்கள் ஜல்சாவுக்கு பிறகும் தொழுகைகளில் முறையாக கவனம் செலுத்தி கூட்டாக தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த நாட்களில் கூடாரங்களில் தங்கியிருப்பவர்கள் அல்லது பந்தல்களில் தங்கியிருப்பவர்கள் இந்த 3 நாட்களிலும் தஹஜுத் நேரத்தில் எழுப்பப்படும் போது விழித்தெழுந்து சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். தொழுகைகளை முறைப்படி தொழுவது நன்மை பயக்கும். தஹஜுத் தொழுகைக்காகவும் சிறப்பு முயற்சி செய்ய வேண்டும், ஏனெனில் இதுவே நீங்கள் வந்ததன் நோக்கமாகும். இதை நீங்கள் அடைந்துவிட்டால் நீங்களும் உங்கள் சந்ததியினரும் தங்கள் வாழ்க்கையை சீரமைப்பவர்களாக மாறுவீர்கள். அதேபோல் பார்க்கிங் போன்றவற்றையும் கவனமூட்டுகின்றேன். பொறுப்பாளர்கள் வழிகாட்டுவதற்கு ஏற்ப வாகனங்களை நிறுத்த வேண்டும். சோதனையின் போது கார்கள் நீண்ட வரிசையில் நிற்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் பொறுமையோடும் கவனத்தோடும் தங்கள் முறை வரும் வரை காத்திருக்க வேண்டும். மேலும் சோதனைகளை நிறைவேற்றி கொண்டு உள்ளே வர வேண்டும். அவசரப்படக்கூடாது. விருந்தினர்கள் பொறுப்பாளர்களுக்கு எந்தவித சிரமத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. அதேபோல் விருந்தினர்களும் கடமையில் உள்ளவர்களும் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். குறிப்பாக நாட்டின் தற்போதைய சூழ்நிலைகள் மற்றும் முஸ்லிம்களுக்கு எதிராக நிலவும் பகைமை, பொறாமை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு சுற்றியுள்ள சூழலை கவனித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏதேனும் சந்தேகத்திற்குரிய பொருள் அல்லது நபரை கண்டால் உடனடியாக பொறுப்பாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். நிகழ்வில் அமர்ந்திருக்கும் போது ஒருவரை ஒருவர் கவனித்து கொள்ள வேண்டும். அதேபோல் இந்த நாட்களில் குறிப்பாக காலநிலை மிகவும் வறண்டு இருப்பதால் நேற்றே கூறியிருந்தேன், தீப்பிடிக்கும் அபாயம் உள்ளது. எனவே தனிப்பட்ட அல்லது பொதுவான தங்குமிடங்களில் எந்தவிதமான தீயையும் பற்ற வைக்கக்கூடாது. தீக்குச்சியை கூட கொளுத்த வேண்டாம். தேவைப்பட்டால் அமைப்பாளர்களை தொடர்பு கொள்ள வேண்டும். ஏற்பாடு செய்யப்பட்ட இடங்கள் உள்ளன. அங்கு தீ மூட்டினால் ஒன்றுமில்லை, எல்லா இடத்திலும் அமர்ந்து கொண்டு தீப்பொறிகளை சிதறுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இதன் காரணத்தினால் பெரிய விபத்தும் ஏற்படலாம். அதேபோல பழைய கார்களை வைத்திருக்கும் விருந்தினர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பல விருந்தினர்களின் பழைய கார்கள் உள்ளன. அந்த கார்களின் என்ஜின் அதிக வெப்பமடைவதால் புற்கள் உள்ள இடத்தில் நிறுத்தினால் தீப்பிடிக்கும் அபாயம் உள்ளது. அதேபோல் சில பழைய கார்களிலிருந்து எண்ணெய் கசியும் குறைபாடு இருக்கும். அவர்கள் பார்க்கிங் செய்யும் போது அமைப்பாளர்களிடம் எனது காரில் இந்த குறை உள்ளது என்பதை தெரிவித்து கார் பாதுகாப்பாக இருக்கும் இடத்தில் நிறுத்த வேண்டும்.
துப்புரவு விஷயத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். அமைப்பாளர்கள் தூய்மைப்படுத்த முயற்சிக்கும் போது நாமும் கழிப்பறைகளை பயன்படுத்திய பிறகு அதை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். தண்ணீர் தரையில் வீணாக ஓடாமலும் அழுக்கு சேராமலும் பார்க்க வேண்டும். தூய்மை ஈமானில் ஒரு பகுதி என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிக்கு ஏற்ப விருந்தினர்கள் தூய்மையில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். இங்கு நாம் நமது ஈமானை வளர்த்து கொள்ள வந்திருக்கிறோம். எனவே தூய்மையை புறக்கணிக்க கூடாது. ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் தங்களை தொண்டர்களாக புரிந்து கொண்டு சுற்றியுள்ள சூழல் தூய்மையாக இருக்க உதவ வேண்டும். நமது ஈமானின் தரத்தை உயர்த்தி கொள்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இந்த நாட்களில் அதிக அளவில் திக்ரே இலாஹியில் கவனம் செலுத்துங்கள். ஓய்வின் நேரங்களில் எங்கு அமர்ந்திருக்கிறீர்களோ அங்கு துரூத் ஷரீஃப், துவா மற்றும் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ஓய்வு நேரங்களில் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து திக்ரே இலாஹி அல்லது மார்க்க உரையாடல்களில் ஈடுபட வேண்டும். அதேபோல சில கண்காட்சிகளும் அமைக்கப்பட்டிருக்கும். அவற்றை ஆர்வத்தோடும் கவனத்தோடும் பார்க்க வேண்டும். அது உங்களுக்கு அறிவாற்றல் மற்றும் ஆன்மீக ரீதியாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றினால் இன்ஷா அல்லாஹ் இந்த மாநாட்டின் மூலம் நீங்கள் முழுமையான பலனை பெறுவீர்கள். அல்லாஹ் உங்கள் அனைவரையும் மாநாட்டின் மூலம் மார்க்க மற்றும் ஆன்மீக ரீதியான பயன்களை பெறுபவர்களாக, அறிவு ரீதியாக பயன் பெறுபவர்களாக ஆக்க வேண்டும். இந்த மாநாட்டின் அருள்கள் உங்கள் வாழ்விலும் வருங்கால சந்ததியினரின் வாழ்விலும் என்றும் நிலைத்திருப்பதாக இருக்கட்டும். வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகையின் நோக்கத்தை நிறைவேற்றுபவர்களாக நீங்கள் திகழ்வீர்களாக. இன்ஷா அல்லாஹ் மாலையில் இந்த மாநாடு முறைப்படி தொடங்கும். இந்த ஆரம்ப உரையையும் தொடர்ந்து வரவிருக்கும் பிற முக்கிய உரைகளையும் கவனமாக கேளுங்கள். மேலும் அவற்றின்படி செயல்பட முயலுங்கள். இறைவன் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.